கங்குவா படம் இன்னைக்கு உலக அளவில் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனத்தை பெற்று வந்துட்டு இருக்கு. அந்த வகையில படத்துக்கு எல்லா ஊர்ல இருக்கிற மக்களும் என்ன நினைக்கிறாங்க, குறிப்பா கேரளாவில் இருந்து மோஸ்டா நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். சூர்யா, திஷா பட்டானி, பாபி தியோல் நடிப்புல கடந்த 2 வருஷத்துக்கு மேல உருவாக்கப்பட்டு இன்னைக்கு, அதாவது நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் கங்குவா. இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கியிருக்காரு. படம் மொத்தம் 2 பாகங்களா உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தை இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 11,000 ஸ்கிரீன்களுக்கு மேல படக்குழு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. கங்குவா படத்துக்கு தமிழ்நாட்டை தவிர ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவில் ஏர்லி மார்னிங் ஷோ, அதாவது 4 மணி ஷோக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 9 மணிக்கு தான் அனுமதி கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமா செய்தியாளர்களை சந்திச்ச இயக்குனர் சிறுத்தை சிவா மற்றும் ஒளிப்பதிவாளர் வெற்றி பேசியிருக்காங்க. படத்தை வெளிநாட்டுல பார்த்த நண்பர்கள் எல்லாருமே போன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்கவே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. படத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்திய அளவுல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கங்குவா வெற்றி படமா அமையும்னு எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா சமூக வலைத்தளத்துல சூர்யாவோட ரசிகர்கள் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஏர்லி மார்னிங் ஷோ பார்த்த கேரளா மக்கள் சமூக வலைத்தளத்துல நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகணும், ஆனா டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே மலையாள சினிமா ரொம்பவே நேச்சுரலா மிகப்பெரிய டிராமாட்டிக் சீன் எதுவுமே இருக்காது. அந்த மக்களுக்கு பெரிய டிராமாட்டிக் சீனோ விஎஃப்எக்ஸோ அந்த மாதிரி இருக்கிற படங்கள் பார்க்க விரும்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு 2016 மோகன்லால் நடிப்புல வெளியான புலிமுருகன் வசூல் ரீதியா பல கோடிகளை அழுனாலும் படத்தை பார்த்த கேரளா மக்கள் மூவி கொஞ்சம் கூட ரியாலிட்டிக்கு ஒத்து போகலன்னு சொன்னாங்க. கங்குவா படம் விஎஃப்எக்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டதுனால ஒருவேளை அந்த மக்களுக்கு இந்த படம் பிடிக்காம கூட போயிருக்கலாம். ஆனா எல்லா தரப்பு மக்களும் சூர்யாவுடைய நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க.